ஆம்ஸ் நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா மாசா இருந்த உன்னை ஜெயிலுக்கு அமிச்சது யாரு? உங்க அக்கா. சரி, ஜெயிலுக்கு போய் நீ அங்க வந்து எங்க அக்காலையும் என் மச்சானையும் யோசிச்சு 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 நினைச்சு ஜெயில திருந்திட்ட. அங்க வந்து ஒரு காவல் தெய்வமா இருந்த. ஆமா. மறுபடியும் அவங்க 2 பேரை பாக்குறதுக்காக நீ வந்த. ஆமா, நியாயம் தானே? நியாயம் தான் மாம்ஸ். உன் மேல ஒரு தப்பும் கிடையாது. வந்துட்டு எங்க அக்கா என்ன சொன்னா உங்ககிட்ட? அதாவது பாஸ்ட அழிச்சிட்டு வா, அப்பதான் நான் கூட சேருவேன் அப்படின்னு சொன்னா. அதுக்காக நீ என்ன பண்ண? மும்பைக்கு போய் எல்லாரையும் கொன்னு 200 பேரை அடிச்சு கொன்னியா? கொன்னு முடிச்ச உடனே இங்க வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு? இங்க என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கு நான் சொன்னா அது காரணம் நான் தான் சொல்லிட்டாடா. நீ என்ன பண்ண? உன் பையனை பார்த்து நான் உன்னை எப்படியாவது வெளியெடுப்பேன், இதுக்கு காரணமானவங்கள சாவடிப்பேன் அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து ஜிம்மி ஜாமி அவங்க 2 பேர் தான் காரணம். போய் கிளப் எல்லாம் போய் ஒரு பேங்க் எல்லாம் அடிச்சு கிளப் எல்லாம் போய் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குள்ள வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரா நீங்க அப்படிதான் கேட்டுட்டேன். கடைசியில பார்த்தா உன் பொண்டாட்டியால தான் பிரச்சனை, அதாவது எங்க அக்காவால. ஆமா, அது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, தெரிஞ்சிருச்சு. இவரு நான் தியாகி மாதிரி. அது வந்து அவங்க எங்க அக்கா கிட்ட சொல்லல, ஓகேவா? மனம் உடஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ எப்பேற்பட்ட கேடி பாத்தியா? அவளுக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொன்னா, வைலன்ஸ் எதுக்கும் போவாதன்னு சொல்லிட்டு இருந்தவ ரெட் டிராகன்ஸ் சொல்லி ஒரு காப்ப கொடுத்தா. ஆமா, நீயும் வாய போந்தன்னு போயிட்ட மாசின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அவளை போட்டு தள்ளிந்தா? அட பைத்தியக்கார பயல, இத்தனை பேரை கொன்னன இத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமேடா.